வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம் வீட்டில். இன்றைக்கி நான் அதுதான் காட்ட போகிறேன். ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பணியாரம், அது முட்டை பணியாரம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 4 முட்டை ஒரு பவுலில் உடச்சி போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு சின்ன கேரட் கிரேட் பண்ணது, பொடியாக நறுக்கின கேபேஜ் கொஞ்சம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு பணியாரம் சட்டி எடுத்திருக்கேன். இது பணியாரம் சட்டி சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணியாரம் சுடுற மாதிரி சுடணும். நான் ரொம்ப ஃப்ளேமை ஹையில் வச்சுக்காதீங்க, மீடியமில் வச்சு மெதுவாக சுடுங்க. அப்போ தான் உள்ள முட்டை நல்லா வேகும். முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். எவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ் பார்த்துருக்கோம். இது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பசிக்கும் போது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா கூட இது சீக்கிரமாக பண்ணி சாப்பிட்லாம். அடுத்த வாட்டி ஏதாவது ஸ்பெஷலாக முட்டை வச்சு செய்யணுன்னா இந்த முட்டை பணியாரம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அருமையான, ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.